Example 9.19. Find the positive integer n so that limit extends to 3 x to the power of n minus 3 to the power of n by n minus 3 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க is equal to 27 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. Find the positive integer என்னோட வேல்யூ மட்டும் என்னன்னு, ஏன்னா இது வரைக்கும் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, என்னோட வேல்யூ கொடுத்து நம்மளுக்கு போட வச்சாங்க. இப்போ இந்த எண்ணையே கண்டுபிடிங்கன்னு சொல்லி அந்த ஓவரால் வேல்யூ மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போது given limit extends to 3 x to the power of n minus 3 to the power of n by x minus 3 is equal to 27 அப்படின்னா உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், ஆல்ரெடி நம்மளுக்கு லிமிட்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x to the power of n minus a to the power of n by x minus a equal to n into a to the power of n minus 1 அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த எண்ணுக்கு பதில் நம்மளுடைய தான் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். n ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம். ஏக்கு பதில் நம்மளுக்கு வேல்யூ தெரியும். நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது. அதனால் 3 to the power of n தான் தெரியாது, அதனால் n minus 1 is equal to 27 அப்படின்னு போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்போது என்னுக்கு என்ன அப்படியே போட்டுக்கிறோம், 3 போட்டுக்கிறோம், n minus 1 அப்படியே போட்டுட்டு இந்த 27 நம்ம எப்படி எடுக்கிறோம், 3 into 3 ஸ்கொயர். ஏன்னா அது 3 கியூப் தானே. 3 3s are 9, 9 3s are 27 இல்லைங்களா. அதை அப்போ நம்ம 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அக்கார்டிங் டு தட் ஃபார்முலா படி நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போது இந்த எண்ணுக்கு பதில் என்ன அப்படியே போட்டுக்கிறோம், 3 போட்டுக்கிறோம். இங்கே n minus 1 போட்டுட்டு இங்கே 3 into 3 to the power of 3 minus 1. 3 minus 1 என்ன, இதே 2 தானே வரும். இதை இப்படி சிம்பிளிஃபை பண்ணி 3 minus 1 நம்ம போட்டுடலாம் இல்லையா. இப்போ போட்டுட்டோம்னா இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறோம். LHS சைடுக்கும் RHS சைடுக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த n minus 1 அந்த எண்ணுக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போது n தான் என்னது, நம்மளுக்கு 3 அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டுட்டு வரோம். புரியுதுங்களா. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அந்த 27 3 into 3 ஸ்கொயர்னு போடுறோம். ஆனால் இங்கே எழுதும்போது 3 into என்ன செய்கிறோம், 3 to the power of 3 minus 1, அதை n minus 1ன்னு இருக்கும்போது அது என்னோட வேல்யூ தான் இங்கே இருக்கிற n லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது RHSக்கு ஈக்குவலாக வருது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், என்னுக்கு பதில் 3 வரதில் n equal to 3 அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரோம். புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை அழகாக போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரிதல் வர ஆரம்பிக்கும். எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கலாம்.